ஹீரோவையும் சேர்த்து சூனியக்காரி பெட்டிக்குள்ள தள்ளி விட்டுறா. ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, என்னைக்கு இளமையா இருக்கிற மருந்து எனக்கு அந்த விஞ்ஞானி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், இந்த மிருகத்தை கொண்டு போகலன்னா எனக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லிடுறா. அதே மாதிரி அசிஸ்டண்ட்டும் என்ன மன்னிச்சிரு அப்படின்றான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, நான் ஒரு சாபத்தினால சபிக்கப்பட்டிருக்கேன், என்னை யாராவது தொட்டா நான் மிருகமா மாறிடுவேன், அதனால என்ன தொடாதீங்கன்னு சொல்றா. ஹீரோ, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த பக்கம் ஊர் மக்கள் வால்ல லைட்டர் ஒரு பூனையை அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அந்த சயின்டிஸ்ட் அதையுமே அந்த மிஷின்ல வச்சு அதோட சத்தெல்லாம் உறிஞ்சு எடுத்து தனியா ஒரு இடத்துல வைக்கிறான். அவன் உண்மையிலேயே சயின்டிஸ்ட் கிடையாது, அவன் ஒரு மந்திரவாதி. அவனோட ஆம ஒன்று இப்போ சரியா ஒர்க் ஆகல. அதை சரி பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றா, முடியல. கடைசி அந்த மிருக சக்தியை தான் அதுக்கு ஊத்துறான். உடனே அது வானத்துல எழும்பி பறக்குது. இதை சூனியக்காரியும் ஹீரோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு இவனை பத்தின எல்லா உண்மையே தெரிஞ்சிடுச்சு. உடனே வெளியில போய் ஹீரோவை அந்த கூண்டுக்குள்ள இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் தன்னோட ஆயுதத்தை எடுத்துட்டு அவன் கூட சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். பட் அவன் கூட சண்டை போடாம அவனோட ஆமையில இருந்து வர சங்கிலி எல்லாருமே கட்டிடுச்சு. ஹீரோட அசிஸ்டன்ட் வில்லன் பக்கம் சேர்ந்துட்டான். அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற எல்லா சக்தி எடுக்கிறதுக்காக அந்த அரக்க மிஷின் வருது. ஹீரோ உடனே இப்போ அந்த பொண்ணை தொட்டுடுறான். ஏன்னா தொட்டா அவ உடனே மிருகமா மாறிடுவாளே, அதனால அவன் மிருகமா மாறினோடனே எல்லாருமே பயங்கரமா பாஞ்சு அடிச்சுட்டு ஹீரோ பக்கத்துல போயிட்டு அவனை அடிக்கல, அங்கிருந்து போயிடுறா. எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய ராட்சச ஆமை வந்து அங்கிருந்து குண்டு போடுது. அப்ப ஹீரோவுமே விழுறான். ஒரு குட்டி ஆமை தலைகீழா விழுந்துட்டு அது நிமிர முடியாம கஷ்டப்படுறத ஹீரோ பார்த்துடுறான். அந்த மந்திரவாதி சக்தி உரிய மிஷினை வச்சு அந்த ஒட்டகத்தோட சக்தி உரியான். அப்ப சூனியக்காரி போய் ஹெல்ப் பண்றா. அதனால சூனியக்காரியோட சக்தி உரிய ட்ரை பண்ணும்போது அசிஸ்டன்ட் அவளை காப்பாற்ற ட்ரை பண்றான். அதனால அசிஸ்டன்டையுமே அந்த மிஷின்ல இருந்து வெளியே தள்ளிடுறான். ஹீரோ ஆமையோட மேல சண்டை போடுறதுக்காக ஏறான். ஆமை கையை வச்சு தட்டும்போது ஹீரோ தள்ள இருந்து கிரீடம் விழுந்திருந்து. இதனால ஹீரோக்கு சுத்தமா கண்ணு தெரியல. அசிஸ்டன்ட் ஹீரோவை கரெக்டா டைரக்ட் பண்ண ஹீரோவும் கரெக்டாவே சங்கிலியை மாட்டி ஆமையை பாகுபலி படத்துல கயிறை பிடிச்சி இழுத்த மாதிரி கஷ்டப்பட்டு இழுத்து ஆமையை ஒரு வழியா தலைகீழ படுக்க வச்சிடுறான். இதனால அதுக்குள்ள இந்த அவ்வளவு எனர்ஜியுமே கீழே விழுந்துருது. வில்லன் வந்து சிறகு வச்சு தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அவனால முடியல, அதுக்குள்ளே விழுந்து பொசுங்கிடுறான். ஹீரோக்கு மேலதான் ஆமை விழுந்திருக்கும். ஸோ ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சு கிட்ட வரும்போது அவன் உயிரோட தான் இருக்கான். அந்த எனர்ஜி சோர்ஸ் அவன் மேலேயுமே கொஞ்சம் பட்டிருக்கும். இதனால ஹீரோக்கு கண்ணுமே சரியாயிடும். ஹீரோ ஹீரோயின் கிட்ட, நான் உன் சாபத்தை கண்டிப்பா சரி பண்ணுவேன்னு சொல்லும்போது, இல்ல உன்னால முடியாது, இந்த பொண்ணோட உருவம் தான் எனக்கு சாபம், அந்த மிருகம் தான் என்னோட ஒரிஜினல் உருவம், அதனால இன்னும் இப்படியே விட்டுருன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா. அந்த சூனியக்காரிக்கு எப்போ இளமையா இருக்கிற மருந்து திரும்ப கிடைக்குது. அதை குடிச்சு பார்க்குற, அது வெறும் மாம்பழச்சாறு தான். அவன் ஏமாத்திட்டான். ஹீரோ எல்லாம் மறுபடியுமே அவங்க சொந்த ஊருக்கு திரும்ப போயிடுறாங்க. ஹீரோ திரும்ப வந்ததையும் அவனுக்கு கண்ணு திரும்ப கிடைச்சதையும் நினைச்சு ஊர் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஹீரோவை கொண்டாடுறாங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா சூனியக்காரி. அதாவது அந்த பொண்ணோட உருவம் தான் அவளோட உண்மையான உருவம், சாபம் கொடுத்தவங்க அந்த மிருக உருவம் தான் அவளோட உருவம் நம்ப வச்சிருக்காங்க, அவளை கண்டுபிடிச்சா நம்ம கண்டிப்பா காப்பாத்திடலாம்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.